ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம். இதில் இன்று இடம்பெறுவது 10ஆம் திருமுறை. விளக்கம் அளிப்பவர் சோமே சுந்தரம் அவர்கள். பாடல்களை பாடுபவர் கணக்கன்பட்டி கே சச்சிதானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர் ரவி அவர்கள். கடவுளை நினைக்க வேண்டும். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்ல வேண்டும். கடவுளை எப்படி நினைக்கலாம்? எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான். மதுரை எம்பதியில் பன்றிக் குட்டிகள் இறைவனை நினைத்து பால் வேண்டி அழுதபோது இறைவன் தாய்ப்பன்றியாக வந்து குட்டிகளுக்கு பாலூட்டினான். கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானாவாரே என்றார் மாணிக்கவாசகப் பெருமான். பரதன் 14 ஆண்டுகள் திருவடியை வைத்து கும்பிட்டான். எனவே அவன் தீயில் பாய முனையும் போது சிறிய திருவடியாகிய அனுமன் வந்து காப்பாற்றினான். இறைவனை எப்பரிசாயினும் ஏத்துமின், ஏற்றினால் அப்பரிசு ஈசன் அருள் புரிவானே என்கிறார் திருமூலர். இறைவன் நமக்கு தாயும் தந்தையும் ஆனவன். தனக்கென பற்றில்லாதவன், நமக்கு பற்றுக்கோடாக இருப்பவன். தெவிட்டாத தெள்ளமுது தீங்கரும்பின் கட்டி அவன் ஒப்பிலா வள்ளல். ஊடிக்காலத்திலும் உலவும் முதல்வன். அவனை எப்பரிசாயினும் வணங்குங்கள், அந்த வடிவில் அவன் அருள் புரிவான். நாம் எவ்வளவுக்கு இறைவன் மேல் அன்பு செலுத்துகிறோமோ இறைவனும் அந்த அளவுக்கு நமக்கு அருள் புரிவான் என்கிறது இந்த மந்திரம். ஒரு பெரிய ஊரணிக்கு நாம் குடத்தை எடுத்துக்கொண்டு போனால் குடத்தளவு தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரலாம். கையை எடுத்துக்கொண்டு போனால் கையளவு தண்ணீர் கொண்டு வரலாம். இல்லை என்று பொய்யை எடுத்துக்கொண்டு போனால் இல்லாமல் திரும்பலாம். கடவுளும் அப்படித்தான். இந்த இனிய பாடலை இப்பொழுது கேளுங்கள். அப்பனை நந்தியே ஆரா அமுதனை, அப்பனை நந்தியை ஆரா அமுதனை, ஒப்பிலே வள்ளலே ஓளே முதல்வனை, அப்பனை நந்தியை ஆரா அமுதனை, ஒப்பிலே வள்ளலே ஓளே முதல்வனை, அப்பனை நந்தியை ஆரா அமுதனை, ஒப்பிலே வள்ளலே ஓளே முதல்வனை, எப்பரிசாயினும் ஏத்துமில் ஏத்தினம், எப்பரிசாயினும் எப்பரிசாயினும் ஏத்துமில் ஏத்தினால் அப்பரிசீசன் அருள் பெறலாமே. அப்பனை நந்தியை ஆரா அமுதனை, அப்பனை நந்தியை ஆரா அமுதனை, ஒப்பிலே வள்ளலே ஓளி முதல்வனை, அப்பனை நந்தியை ஆரா அமுதனை, ஒப்பனை வள்ளலை ஊழி முதல்வனை, எப்பரிசாயினும் எப்பரிசாயினும் ஏத்துமில் ஏத்தினம், எப்பரிசாயினும் ஏத்துமில் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. எப்பரிசாயினும் ஏத்துமில் நேத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும்
என்று முதலில் முழங்கிய பெருமை திருமூலருக்கே உரியது. இதை பக்தர்களும் ஒப்புக்கொண்டார்கள், பகுத்தறிவாளர்களும் ஒப்புக்கொண்டார்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறளை ஒன்றே குலமும் என்று விளக்கினார் திருமூலர். மனித குலம் என்ற ஒரே குலம்தான் உண்டு, அவர்களுக்கு ஒரே கடவுள்தான் உண்டு. பெயர்கள் 1000 இருக்கலாம். ஜாதி சமய வேறுபாடுகளை களைந்து சமரச நெறியை போதிக்கும் திருமந்திரம் இது. நல்லனவற்றையே எண்ணுங்கள், உங்களுக்கு நமனில்லை. இனம் ஒன்று, இறையும் ஒன்று என்று எண்ணும் இதைவிட நீங்கள் சென்றடையும் வழி வேறு கிடையாது. இதை எண்ணி உய்தி பெறுங்கள் என்று நமக்கு 7ஆம் தந்திரத்தில் இதோபதேசம் செய்கிறார் திருமூலர். கடவுள்பால் செல்லும் அளவு செலுத்துமின் சிந்தையை, வல்ல பரிசால் உரைமின்கள் வாய்மையை என்று ஆணையிடுகிறார் இந்த சித்தர். முடிந்த அளவு கடவுள்பால் சிந்தையை செலுத்துங்கள், முடிந்த அளவு வாய்மையை பின்பற்றுங்கள். வேறுபாடு கருதாமல் எல்லா உயிரும் இறைவன் ஆலயம் என்று எண்ணி வாய்மையை கைக்கொண்டு முடிந்த அளவு சிந்தையை சிவத்தின்பால் செலுத்தினால் உய்தி பெறலாம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று கொண்டு வாழ்வோம். இந்த இனிய பாடலை இப்பொழுது காதுகுளிரக் கேளுங்கள். ஒன்றே குலமும் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாளுமே. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே. சென்றே புகும் கதியில்லை சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே. சென்றே புகும் கதி இல்லனும் சித்தத்து ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நன்றே நினைவின் நனம் நமனில்லை. நன்றே நினைமின் நமனில்லை நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே. சென்றே புகும் கதி இல்லனும் சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே. மரணமிலா பெருவாழ்வு வாழலாம் என்று அறைகூவல் விடுத்தார் வடலூர் வள்ளற் பெருமான். அது எப்படி மரணமில்லாமல் வாழ முடியும்? 100 ஆண்டு வாழலாம் என்றும் 120 ஆண்டுகள் வாழலாம் என்றும் நம்முடைய பெருமக்கள் பேசுகிறார்களே, மரணமில்லாமல் வாழ முடியுமா? வள்ளற் பெருமான் 3 நூற்களை தனக்குரிய வழிகாட்டும் நூற்களாக கொண்டிருந்தார். திருக்குறள் அறநூல், திருமந்திரம் சாத்திர நூல், திருவாசகம் தோத்திர நூல். இம்மூன்றிலும் தோய்வுடையவர் வள்ளற் பெருமான். சன்மார்க்கத்தின் உண்மை தெரிய வேண்டுமானால் திருமந்திரத்தை கவனிக்கில் விளங்கும் என்பது அவருடைய அருள் வாக்கு. சன்மார்க்கத்துக்கு மட்டுமன்றி சாகாமல் இருக்கவும் வழிகாட்டியவர் திருமூலர். பிராணாயாமத்தின் மூலம் மூச்சை ஒழுங்குபடுத்தினால் பல ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழலாம் என்கிறார். மூச்சை முறைப்படுத்தும் கலை பிராணாயாமம் எனப்படும். மூச்சை ஒழுங்குபடுத்தினால் பல 100 ஆண்டுகள் வாழலாம். இடது மூக்கு வலது மூக்கு இவற்றின் வழியாக காற்றை இழுத்து உள்ளே பிடித்து வைக்கும் கும்பகன் பலருக்கும் தெரிவதில்லை. அவ்வாறு மூச்சு காற்றை உள்ளே அடக்கி கும்பகம் செய்யும் முறையை உணர்ந்தால் கூற்றை உதைக்கலாம், யமனையும் உதைக்கலாம், இறப்பின்றி வாழலாம் என்கிறார் திருமூலர்.
காற்றை உள்ளிழுத்து கும்பகம் செய்து வெளியில் விடாமல் குறிப்பிட்ட நேரம் அடக்கிப் பழகினால் உடம்பு அழியாது, மரணத்தை வெல்லலாம் என்று 100 ஆண்டுக்கு மேல் வாழ வழிகாட்டக்கூடிய பாடல் இந்த பாடல். இந்த பாடலை கேளுங்கள், 100 ஆண்டு நோயின்றி வாழுங்கள். ஏற்றி இறக்கி இருகாலும் போரிக்கும், ஏற்றி இறக்கி இருகாலும் போரிக்கும், காற்றை அடக்கும் கணக்கறிவாரில்லை, ஏற்றி இறக்கி இருகாலும் போரிக்கும், காற்றை அடக்கும் கணக்கறிவாரில்லை, ஏற்றி இறக்கி இருகாலும் போரிக்கும், காற்றை அடக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை அடக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை அடக்கும் கணக்கறிவாளர்க்கு, காற்றை அடக்கும் கணக்கறிவாளர்க்கு, கூற்றை உதைக்கும் குறியதுவாவே, ஏற்றி இறக்கி இருகாலும் போரிக்கும், காற்றை அடக்கும் கணக்கறிவாரில்லை, ஏற்றி இறக்கி இருகாலும் போரிக்கும், காற்றை அடக்கும் கணக்கறிவாரில்லை. கணக்கறிவாரில்லை. அட்டாங்க யோகம் என்று பேசுகிறார் திருமூலர். அட்டாங்க யோகத்தில் மிக மிக முக்கியமானது பிராணாயாமம். நாம் மூச்சு காற்றை குறைவாக உள்ளிழுக்கிறோம், அதிகமாக வெளிவிடுகிறோம். இதனால் என்ன ஆகிறது? மூச்சு நட்டம் உண்டாகிறது. இந்த நட்டம் கூடிக்கொண்டே போவதால் நம் உடம்பு அழிந்து போகிறது. கோபத்திலும் காமத்திலும் மூச்சு நட்டம் அதிகமாகிறது. இதை மாற்றுவதுதான் பிராணாயாமம். இடது மூக்கின் வழியாக 16 மாத்திரை அளவு உள்ளே இழுத்து 64 மாத்திரை அளவு கும்பகம் செய்து மூச்சை உள்ளே நிறுத்தி 32 மாத்திரை அளவு மெதுவாக வெளியேற்ற வேண்டும் என்கிறார் திருமூலர். இப்படி புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கினால் என்ன உண்டாகும்? மூச்சை ஒழுங்குபடுத்தினால் என்ன உண்டாகும்? உறுப்பு சிவக்கும், உரோமம் கருக்கும். உறுப்புகளில் முறையாக இரத்த ஓட்டம் பாய்ந்து அவை சிவந்து போகும். தலைமுடி மயிர் கருக்கும். உயிர் உடலை விட்டு போகாது. மரணமின்றி பலகாலம் வாழலாம். இது நிறைமொழி மாந்தராகிய திருமூலர் ஆணையில் கிளர்ந்த மறைமொழி மந்திரமாகும். மந்திரத்தை கேளுங்கள். புறப்பட்டு புக்கு திரிகின்ற புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாத்தில் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாத்தில் உறுப்பு சிவக்கும், ரோமம் கருக்கும். புறப்பட்டு போகான் புரிசடையோனே, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாத்தில்
புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாத்தில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் பொறி சடையோனே புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாத்தில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே புறப்பட்டு புக்கு திரிகின்ற புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாத்தில் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாத்தில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாத்தில் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாத்தில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் பொறி சடையோனே புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாத்தில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே ஞானிகளும் பக்தர்களும் இந்த உடம்பு தேவையில்லை என்று கூறினார்கள். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்றுதான் பேசினார்கள். உடம்பெடுத்தால் துன்பப்பட வேண்டும், எனவே உடல் இது களைந்து தொல்லை உம்பர் தந்தருளு போற்றி என்று மாணிக்கவாசகப் பெருமான் கேட்டுக் கொண்டார். இது மாயனான குயவன் செய்த மண்ணு பாண்ட ஓடு என்று கூறினார்கள். இந்த உடலுக்கு மரியாதை கொடுத்து உடம்பு என்பதை உடம்பார் என்று 6 விகுதி போட்டு பாடியவர் திருமூலர். உடம்பார் அடியில் உயிரார் அடிவர். உடம்போடு சேர்ந்திருக்கும் போதுதான் உயிர் ஞானத்தை பெறும். உடம்பு போய்விட்டால் அடுத்த உடம்பு எடுக்கும் வரை உயிருக்கு அறிவு வளர்ச்சி கிடைக்காது. எனவே உயிருக்கு உடம்பு தேவை. மக்களே, நான் இந்த உடம்பை இடுக்கென்றுதான் முன்னாளில் நினைத்து கிடந்தேன். ஆனால் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் என்கிறார் திருமூலர். உடம்புக்குள்ளே நம்மை வாழ்விக்கும் உருபொருளான இறைவனை, உத்தமனாகிற இறைவனை கண்டேன். அவன் கோயில் கொண்டிருக்கிறான். அதனால்தான் பொய்யான உடம்பை மெய்யென்று பேசுகிறார்கள். உடம்பை நான் பாதுகாத்து வளர்க்கிறேன். சுவரை வைத்துத்தானே சித்திரம் எழுத வேண்டும். உடம்பு நமக்கு வேண்டும். இறைவனை கோயிலாக அதிலே வைக்க வேண்டும் என்று பேசுகிறார் திருமூலர். உடம்பு கோயிலில் இறைவனை காண இந்த மந்திரத்தை கேளுங்கள். உடம்பினை முன்னும் இழுக்கென்று இருந்தேன். உடம்பினை முன்னும் இழுக்கென்று இருந்தேன். உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்பினை முன்னும் இழுக்கென்று இருந்தேன். உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்பினை முன்னும் இழுக்கென்று இருந்தேன். உடம்பினுக்குள்ளே
கண்டேன் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் ஒரு பொருள் கண்டேன் உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் உடம்புளோ உத்தமன் கோயில் கொண்டான் உடம்புளோ உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே உடம்புளோ உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. கையிலையிலிருந்து வந்து தமிழகத்துக்கு வந்து திருமந்திரம் நமக்காக பாடிக் கொடுத்துவிட்டு மீண்டும் கையிலைக்குச் சென்ற கையிலை சித்தர் திருமூலர். வேதம் தமிழ் செய்ய நம்மாழ்வார் வந்தார், ஆகமம் தமிழ் செய்ய திருமூலர் தோன்றினார். மிகச் சிறந்த யோகியான திருமூலர் இன்று வாடும் பல யோகிகளைப் பற்றி பாடுகிறார். யோகத்தினால் மட்டும் இறைவனை காண முடியாது. 8000 ஆண்டுகள் யோகம் இருந்தாலும் அவர்கள் கண்ணார் அமுதனை கலந்து அறிவதில்லை என்கிறார். இறைவன் கண்ணால் உண்ணப்படும் கண்ணார் அமுதன். அவனை அன்போடு கலந்தால் அறிந்து கொள்ளலாம். 8000 ஆண்டு யோகம் இருந்தாலும் காண முடியாது. மனமண்டலமாகிய உள்ளத்தில் ஒளி பொருந்தும்படி பார்ப்பவர்க்கு இறைவன் கண்ணாடி போல கலந்திருந்தானே என்கிறார். கண்ணாடி அடுக்காயிருந்தால் அது தன்னையும் காட்டாது, தனக்குள் நம்மையும் காட்டாது. கண்ணாடியை துடைத்து விட்டால் அது தன்னையும் காட்டும், தனக்குள் தலைவனையும் காட்டும். மனமாகிற கண்ணாடியில் ஆணவ அடுக்கு சேர்ந்து கிடக்கிறது. அதை துடைத்து விட்டால் அது தன்னையும் காட்டும், தனக்குள் தலைவனையும் காட்டும். நாம் கலந்தால் இறைவன் நம்மோடு கலப்பான். அவனால் பெரும் இன்பம் தேன் கலந்து பால் கலந்து செடுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் தித்திக்கும் இறைவனை எண்ணுங்கள், அவனோடு கலந்து வாழுங்கள், அவனை அறியலாம் உணரலாம் என்று பேசக்கூடிய இப்பாடலை கேட்டு இறைவனோடு கலந்து மகிழுங்கள். 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணாரமுதனை கரந்தறிவாரில்லை. 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணாரமுதனை கலந்தறிவாரில்லை. உள்நாடி உள்ளே ஒளிவர நோக்கிடில் கண்ணாடி போல கலந்திருந்த 8000 ஆண்டு யோகம் இருந்தினும் 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணாரமுதனை கலந்தறிவாரில்லை. 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணாரமுதனை உள்நாடி உள்ளே ஒளிபர நோக்கிடில் கண்ணாடி போல கலந்திருந்தானே. தமிழில் உள்ள ஒரே மந்திர சாத்திரம் திருமந்திரம். தமிழ் தத்துவ உலகில் தனக்கு உவமையில்லாத தனிப்பெரும் தத்துவ முதல் நூல் திருமந்திரம்.
பின்வந்த சாத்திர நூற்கள் அனைத்திற்கும் முன்னோடி திருமந்திரம். இவ்வளவு உயர்ந்த தத்துவ நூலில் ஒரு உயர்ந்த தத்துவத்தை எளிய உவமையால் விளக்குகிறார் திருமூலர். தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட அழகான யானை சிற்பத்தை 2 பேர் பார்த்தார்கள். ஒருவன் யானையை பார்த்தான், மற்றொருவன் மரத்தை பார்த்தான். யானையை பார்த்தவன் யானை அழகாயிருக்கிறது என்றான், மரத்தை பார்த்தவன் மரம் வழுவடுப்பாயிருக்கிறது என்றான். யானையை பார்த்தவனுக்கு மரம் மறைந்தது, மரத்தை பார்த்தவனுக்கு யானை மறைந்தது. யானையை கண்டால் மரத்தை காணோம், மரத்தை கண்டால் யானையை காணோம். இதுபோல உலகை பார்த்தவர்களுக்கு கடவுள் மறைந்தார், கடவுளை பார்த்தவர் கண்களுக்கு உலகம் மறைந்தது. பார்முதலிய பூதங்கள் மறைந்தால் கடவுள் காட்சி கிடைக்கும். இந்நிலை குருவருளால் நமக்கு வாய்க்கும். நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம் என்ற மொழியும் இந்த கருத்தைத்தான் காட்டுகிறது. உலகை பார்த்தவர் கடவுளை பார்ப்பதில்லை, கடவுளை பார்ப்பவர் உலகை பார்ப்பதில்லை என்ற இந்த உயர்ந்த தத்துவத்தை கூறக்கூடிய பாடலை இப்பொழுது காதுகுளிர கேளுங்கள். மரத்தை மறைத்தது மாமதையானே, மரத்தை மறைத்தது மாமதையானே, மரத்தில் மறைந்தது 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 மாமதையானே. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், மரத்தை மறைத்தது மாமதையானே. இதுவரை பன்னிரு திருமுறை அமுதம் கேட்டீர்கள். இதில் இன்று இடம்பெற்றது 10ஆம் திருமுறை. விளக்கம் அளித்தவர் சோசோமி சுந்தரம் அவர்கள். பாடல்களை பாடியவர் கணக்கன்பட்டி கே. சச்சிதானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்ட படைப்பு.